ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாலாஸ்தமிழ் கிச்சன். இந்த வீடியோவில் பாம்பே சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாம்பே சட்னின்றது வேற ஒன்றும் இல்லைங்க, கடலை மாவு சாம்பார் தான். இந்த சாம்பாருக்கு நம்ம பருப்பும் வேக வைக்க தேவையில்ல, காய்கறியும் எதுவும் கட் பண்ண தேவையில்ல. ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய இன்ஸ்டன்டான சாம்பார் வெரைட்டி இது. இது செய்ய ஒரு கடாய் சூடு பண்ணி அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். இப்போ இந்த எண்ணெய் நல்லா காஞ்சப்புறம் இதில் 1/4 டீஸ்பூன் கடுகு, அப்புறம் 1/4 டீஸ்பூன் ஜீரகம், இது ரெண்டும் சேர்த்து தாளிச்சிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயமும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் காரத்துக்காக 3 பச்சை மிளகாயை பாதியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். கூடவே 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா ஃபைன் சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே நம்ம பூண்டு பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். இதுக்காக ஒரு மிக்சி ஜாரில் 30 சின்ன பூண்டு பற்கள் எடுத்திருக்கேன். இது கூட 3 கிராம்பு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சிட்டு வந்து இந்த பேஸ்ட்டு வதங்கிட்டு இருக்க இந்த வெங்காயத்தில் சேர்த்துக்கலாம். இந்த பூண்டோட பச்சை வாசனை போகிற வரையும் நம்ம இதை நல்லா வதக்கிக்கணும். இந்த பூண்டு அப்புறம் இந்த கிராம்பு இது ரெண்டும் வந்து இந்த சாம்பாருக்கு வந்து நல்ல காரம் தரும். இப்போ இது கூட ஒரு 3/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து 3 தக்காளி, நல்ல பழுத்த தக்காளியை இந்த மாதிரி ஃபைன் சாப் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தக்காளி ஈஸியாக வதங்கிறதுக்காக ஒரு 1/2 ஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இந்த சாம்பார் பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா நம்ம புளி எதுவும் சேர்க்க போகிறது இல்லை, இந்த தக்காளியோட புளிப்பு மட்டும்தான். அதனால தக்காளி வந்து கூட சேர்த்துக்கிட்டா நல்லா இருக்கும். இந்த தக்காளி வதங்கிறதுக்குள்ள நம்ம ஒரு கடலை மாவு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்காக ஒரு பவுலில் 1 கரண்டி அளவு கடலை மாவு எடுத்திருக்கேன். இதில் 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி ஒரு விஸ்கோ இல்லை ஃபோர்க்கோ வச்சு நல்லா கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா ஃபைனாக கரைச்சி வச்சுக்கலாம். அதுக்குள்ளேயும் இந்த தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கியிருக்கும். இது கூட 1 கப் அளவு தண்ணி சேர்த்து மூடி போட்டு நம்ம இதை ஒரு 3-4 நிமிஷம் வந்து கொதிக்க விட்டுடலாம். கூடவே உப்பும் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த சாம்பாருக்கு வேண்டிய உப்பு வந்து நம்ம சேர்த்துட்டு கொதிக்க விட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி தகன்னு கொதிச்சு வரும்போது நம்ம கரைச்சி வச்சிருக்க அந்த கடலை மாவை சேர்த்துடலாம். இப்போ இந்த கடலை மாவு வந்து நல்லா திக்கா இருக்கும், அதனால உடனே வந்து நமக்கு இந்த சாம்பார் வந்து நல்லா கட்டியாக ஆரம்பிக்கும். அதனால நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை கலந்து விட்டுக்கணும். ஃபர்ஸ்ட் நான் 1 கப் அளவு தண்ணி சேர்க்கிறேன். திக்னஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இன்னொரு கப்பு வேணும்னா சேர்த்துக்கணும். இந்த சாம்பார் வந்து ஆற ஆற நல்லா நமக்கு திக்காகும். அதனால வந்து இப்போ வந்து கொஞ்சம் நீர் இருந்தால் தான் சர்வ் பண்ணும்போது நமக்கு வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். திக்னஸ் பார்த்துட்டு நான் இன்னொரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கா நம்ம செக் பண்ணிவிட்டு இதை ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு மிதமான தீயில வந்து கொதிக்க விட்டு இறக்கணும்னா சூப்பரான சாம்பார் தயாராகிடும். இந்த சாம்பார் வந்து நம்ம இட்லி, தோசை இதுக்கெல்லாம் ரொம்ப சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும், வச்சு சர்வ் பண்ணலாம். சப்பாத்தி, பூரிக்கலாமும் இது நல்லா இருக்கும். இப்போ மூடி போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிச்சப்புறம் கொஞ்சமாக பொடியாக நறுக்குன கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு இதை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும். ஆறும்போது இது நல்லா திக்காயிரும். சுவையான பாம்பே சட்னி தயாராகிடுச்சு. நம்ம ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணலாம். இந்த ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மாலாஸ் தமிழ் கிச்சன் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.